அனைவருக்கும் ஆர்சியின் அன்பு வணக்கங்கள். இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 3ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்நாடு அப்படிங்கிற டாபிக்லேருந்து மிக முக்கியமான 220 வினாக்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. தமிழ்நாட்டின் அச்சப்பரவல் டேஷ் முதல் டேஷ் வரை உள்ளது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம் முதல் 13 டிகிரி 35 மினிட்ஸ் வட அச்சம் வரை. இரண்டாவது வினா தமிழ்நாட்டின் தீர்க்க பரவல் டேஷ் முதல் டேஷ் வரை உள்ளது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 76 டிகிரி 18 மினிட்ஸ் கிழக்கு முதல் 80 டிகிரி 20 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் வரை. மூன்றாவது வினா தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் டேஷ் ஆகும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தொட்டபெட்டா. தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் தொட்டபெட்டா. நாலாவது வினா கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி போட்காட். ஐந்தாவது வினா கீழ்கண்டவற்றில் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பெரியார். ஆறாவது வினா தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்குரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி கடலூர். ஏழாவது வினா இந்திய வன அறிக்கை 2017 படி தமிழ்நாட்டின் வனப்பரப்பளவு எத்தனை சதவீதம்? சரியான விடை ஆப்ஷன் ஏ 20.21%. எட்டாவது வினா பின்னடையும் பருவக்காற்று டேஷில் இருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது. சரியான விடை ஆப்ஷன் பி வங்கக்கடல். பின்னடையும் பருவக்காற்று வங்கக்கடலிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது. ஒன்பதாவது வினா கீழ்கண்டவற்றுள் மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ தேனி. பத்தாவது வினா தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ தருமபுரி. தற்போது ஈரோடு தான் அதிக அளவில் காடுகளை கொண்டது. 11வது வினா திருப்பரப்பு காளிகேசம் உலக்கை மற்றும் வட்டப்பாறை நீர்வீழ்ச்சிகள் எந்த மாவட்டத்தில் காணப்படுகின்றன? திருப்பரப்பு காளிகேசம் உலக்கை மற்றும் வட்டப்பாறை நீர்வீழ்ச்சிகள் எந்த மாவட்டத்தில் காணப்படுகின்றன? சரியான விடை ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி. 12வது வினா கும்பக்கரை மற்றும் சுருளி நீர்வீழ்ச்சிகள் அமைந்துள்ள மாவட்டம் எது? கும்பக்கரை மற்றும் சுருளி நீர்வீழ்ச்சிகள் அமைந்துள்ள மாவட்டம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி தேனி. அடுத்தது பாருங்க தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை. தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை. தமிழ்நாட்டின் மொத்த பரப்பு 1,30,058 சதுர கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் கிராம பஞ்சாயத்தின் எண்ணிக்கை 12,524. தமிழ்நாட்டில் வருவாய் கிராமங்கள் எண்ணிக்கை 17,680. தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 234. தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை 39. முக்கியமானது தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை 39. தமிழ்நாட்டில் உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் எண்ணிக்கை 18. பரப்பளவின் அடிப்படையில் இந்தியாவின் 11வது பெரிய மாநிலம் தமிழ்நாடு. தமிழகத்தின் உயர்ந்த மலைச்சிகரம் தொட்டபெட்டா. அதோட உயரம் பார்த்தீங்கன்னா 2,637 மீட்டர். 10வது வினா தமிழ்நாட்டில் உள்ள ஆர்டிசன் நீரூற்றுகள் உள்ள பள்ளத்தாக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாற்று பள்ளத்தாக்கு. தமிழ்நாட்டில் உள்ள மிக நீளமான ஆறு காவிரி. தமிழ்நாட்டின் கேரள இடத்தில் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யாருன்னா ஜான் பென்னி குயிக். அடுத்து பாருங்க தமிழகத்தின் 2வது பெரிய நதி பவானி. தமிழகத்தின் 2வது பெரிய நதி பவானி. தமிழ்நாட்டின் இறந்த ஆறு என அழைக்கப்படும் ஆறு நொய்யல் ஆறு. தமிழ்நாட்டின் இறந்த ஆறு எதுனா நொய்யல் ஆறு. தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை கல்லணை.
தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை மேட்டூர் அணை. முக்கியமானது. மிக பழமையான அணைனா கல்லணை. மிகப்பெரிய அணைனா மேட்டூர் அணை. தமிழ்நாட்டின் மிக ஆழமான அணை சோலையாறு அணை. தமிழ்நாட்டின் மிக ஆழமான அணை சோலையாறு அணை. தமிழ்நாட்டில் உள்ள தென்னிந்திய ஸ்பா குற்றால அருவி. தென்னிந்திய ஸ்பா குற்றால அருவி. 19 தென்னிந்தியாவின் காசி ராமேஸ்வரம். தென்னிந்தியாவின் காசி ராமேஸ்வரம். தனுஷ்கோடி புயலால் முற்றிலும் அழிந்த ஆண்டு கிபி 1964. தமிழகத்தில் மஞ்சள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் ஈரோடு. தமிழகத்தில் சதுப்பு நில காடுகள் அதாவது சுரப்புனை காடுகள் உள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடலூர். புனித பசுக்களின் பூமி கரூர். புனித பசுக்களின் பூமி கரூர். ஆசியாவின் 2வது பெரிய காகித உற்பத்தி ஆலை எங்கே இருக்குன்னா தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலை புகழூர் கரூர் மாவட்டம். 25 தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவின் நயாகரா ஒகேனக்கல் அருவி. தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவின் நயாகரா ஒகேனக்கல் அருவி. உலகின் 2வது நீளமான கடற்கரை மெரினா கடற்கரை. நீளம் 13 கிலோமீட்டர். 27 தமிழ்நாட்டின் முதல் வனவிலங்கு சரணாலயம் முதுமலை வனவிலங்கு சரணாலயம். ஆண்டு முக்கியம் 1940. தமிழகம் மிக அதிக மழை பெறும் பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று. தமிழகத்தில் மிக அதிக அளவில் காணப்படும் மண் வகை செம்மண். தமிழ்நாடு வனச்சட்டம் 1882. தமிழ்நாடு வனச்சட்டம் 1882. 31 தமிழ்நாட்டின் மாநில நடனம் பரதநாட்டியம். தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு கபடி. தமிழ்நாட்டின் மாநில வாழ்த்து பாடல் நீராடும் கடலெழுத்து. அது நீலாம்பரி ராகம். 34 தமிழ்நாட்டின் ஆண் பெண் விகிதம் 1000 ஆண்களுக்கு 995 பெண்கள் இல்லைனா 996 பெண்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் அதிக கல்லூரி பெற்ற மாவட்டம் கன்னியாகுமரி. தமிழ்நாட்டின் அதிக கல்லூரி பெற்ற மாவட்டம் கன்னியாகுமரி. 36 தமிழ்நாட்டின் மிகச்சிறிய மாவட்டம் சென்னை. தமிழ்நாட்டின் மிகச்சிறிய மாவட்டம் சென்னை. 37 தமிழ்நாட்டின் அதிக பாலின விகிதம் கொண்டுள்ள மாவட்டம் நீலகிரி. தமிழ்நாட்டில் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் நீலகிரி. தமிழ்நாட்டில் குறைந்த பாலின விகிதம் கொண்டுள்ள மாவட்டம் தருமபுரி. அதிகம்னா நீலகிரி, குறைவுனா தருமபுரி. 39 தமிழ்நாட்டில் மகளிர் சுய உதவி குழு முதலில் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? 1989 தருமபுரி. தமிழ்நாட்டின் மாநில முத்திரைச் சொல் வாய்மையே வெல்லும். கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை சேர்வராயன் மலை. ஜவ்வாது மலை அமைந்துள்ள மாவட்டம் வேலூர். ஜவ்வாது மலை அமைந்துள்ள மாவட்டம் வேலூர். 43 சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர். மயில்கள் சரணாலயம் விராலிமலை. கூடங்குளம் அணுமின் நிலையம் அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி. கூடங்குளம் திருநெல்வேலி. ரயில்பெட்டி தொழிற்சாலை பெரம்பூர் சென்னை. ரயில்பெட்டி தொழிற்சாலை பெரம்பூர் சென்னை. இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை உதகமண்டலம் ஊட்டி. இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை உதகமண்டலம் ஊட்டி. NH7 நெடுஞ்சாலை கன்னியாகுமரி முதல் வாரணாசி வரை செல்கிறது. தற்போது இந்த NH7 NH44 மாற்றிருப்பாங்க. 49 பாருங்க. தமிழ்நாட்டின் மிக உயரமான கொடிமரம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொடிமரம். அதோட உயரம் பார்த்தீங்கன்னா 150 அடி உயரம். தமிழ்நாட்டின் உயரமான சிலை திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் இருக்கு. அதனோட உயரம் 133 அடி உயரம். தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த் வாணிதாசன். தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த் வாணிதாசன். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன். தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் யாருன்னா திரு சுப்பராயலு ரெட்டியார். 54 தமிழ்நாட்டில் டைனோசர்கள் படிமங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள இடம் ஜெயங்கொண்டம் அரியலூர். 55 பாருங்க. இந்திய அருமன் தொழிற்சாலை எங்க இருக்குன்னா மணவாளங்குறிச்சி கன்னியாகுமரி. இந்திய அருமன் தொழிற்சாலை மணவாளங்குறிச்சி கன்னியாகுமரி. முதல் உலகப் போரின் போது மையசக்தி நாடுகளால் தாக்கப்பட்ட ஒரே இந்திய நகரம் சென்னை. இந்தியாவின் பின்னலாடை நகரம் டாலர் நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர். தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய தொழிற்பேட்டை அம்பத்தூர் தொழிற்பேட்டை. தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய தொழிற்பேட்டை அம்பத்தூர் தொழிற்பேட்டை. இந்தியாவின் 2வது உப்பு உற்பத்தி மையம் தூத்துக்குடி. ஃபர்ஸ்ட் குஜராத். இந்தியன் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி எனப்படும் நியூட்ரினோ ஆய்வு மையம் எங்கே இருக்குன்னா மேகமலை அம்பரப்பர் காடு தேனி மாவட்டம்.
61வது வினா, இந்தியாவில் முதலாக ISO 9001 தரச்சான்று பெற்ற மாவட்ட நிர்வாகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம். சுதந்திர இந்தியாவுடன் இணைந்த முதல் சமஸ்தானம் புதுக்கோட்டை சமஸ்தானம். கிழக்கின் ட்ராய் செஞ்சிக்கோட்டை. 64வது வினா, சோழர் கால நிர்வாகம் பற்றிய கல்வெட்டு கிடைத்த ஊர் உத்தரமேரூர், காஞ்சிபுரம். பல்லவர் கால இசைக்கலை பற்றிய கல்வெட்டுகள் கிடைத்த ஊர் குடுமியான்மலை. பல்லவர் கால இசைக்கலை பற்றிய கல்வெட்டுகள் கிடைத்த ஊர் குடுமியான்மலை. 66வது வினா, சங்ககாலம் குறித்த செப்பேடுகள் கிடைத்த இடம் சின்னமனூர். சங்ககாலம் குறித்த செப்பேடுகள் கிடைத்த இடம் சின்னமனூர். 67வது வினா, ரோமாபுரி நாணயங்கள் கிடைத்த இடம் அரிக்குமேடு. தமிழ்நாட்டில் வாட் வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு கிபி 2007. 69வது வினா, கைத்தறி உற்பத்தியில் பெரும்பங்கு வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு. கைத்தறி உற்பத்தியில் தமிழ்நாடு தான் பெரும்பங்கு வகிக்கிறது. 70வது வினா, பெண்களுக்கு சட்டப்பூர்வமாக அங்கீகாரத்தை அளித்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. 71வது வினா, தமிழ்நாட்டின் முதன்மையான மீன்பிடி துறைமுகம் தூத்துக்குடி. ரப்பர் தோட்டங்கள் நிறைந்த மாவட்டம் கன்னியாகுமரி. தமிழ்நாட்டில் 3 பருவ காலங்களிலும் மழை பெறும் மாவட்டம் கன்னியாகுமரி. முக்கியமான வினா, தமிழ்நாட்டில் 3 பருவங்களிலும் மழை பெறும் மாவட்டம் கன்னியாகுமரி. நாகரிகத்தின் தொட்டிலாக விளங்கும் மாநிலம் தமிழ்நாடு. 75வது வினா, மணிமுத்தாறு அணைக்கட்டு அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி. தமிழ்நாட்டில் அஇஅதிமுக முதலில் ஆட்சிக்கு வந்த ஆண்டு 1977. மன்னர் திருமலை நாயக்கரின் தலைநகர் மதுரை. பல்லவ மன்னர்களில் சித்திரக்கார புலி என்ற அடைமொழி பெற்றவர் மகேந்திரவர்மன். ஜீவானந்தம் ஜனசக்தி என்ற இதழை எந்த ஆண்டு தொடங்கினார்னா 1937. அப்ப ஜனசக்தி என்ற இதழை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம். எந்த ஆண்டு பாருங்க, 1937. 8வது உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்ட இடம் தஞ்சாவூர். 81வது வினா, கருப்பு மலர்கள் என்ற புது கவிதை நூலின் ஆசிரியர் நா. காமராசன். பண்டைய தமிழ் கோட்டையை சுற்றியிருந்த அகழிகளில் எந்த வகை விலங்கினம் பாதுகாப்புக்காக விடப்பட்டது? முதலை. தமிழகத்தின் எந்த மாவட்டத்தில் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது? சென்னை. கோகுலகிருஷ்ணன் கமிஷன் நியமனம். கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு விசாரித்த குழு தான் கோகுலகிருஷ்ணன் கமிஷன் நியமனம். 85வது வினா, பாரத ரத்னா விருதை பெற்ற முதல் தமிழக முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி. ராஜகோபாலாச்சாரி. 86வது வினா, திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் யாரால் படுகொலை செய்யப்பட்டார்? வாஞ்சிநாதன். தமிழ்நாட்டின் தென்னிந்திய ஆக்ஸ்போர்ட் எனப்படுவது பாளையங்கோட்டை. 2ஆம் குலோத்துங்க சோழனின் மற்றொரு பெயர் கிருமி கொண்ட சோழன். யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் குலோத்துங்க சோழன். மந்திரமாவது நீர் என்று துவங்கும் பாடலை எழுதியவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். மந்திரமாவது நீர் என்று துவங்கும் பாடலை எழுதியவர் திருஞான சம்பந்தர். தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தனித்தொகுதிகள் எவ்வளவு உள்ளன? 7 தொகுதிகள். மெட்ராஸ் மகாஜன சபை எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1884. மெட்ராஸ் மகாஜன சபை 1884. 92வது வினா, ஒத்துழையாமை இயக்கம் கொண்டு வந்த போது தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் யாருன்னா ராஜாஜி. தமிழில் அமைந்த முதல் இசை நாடகம் அரிச்சந்திரா நாடகம். காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் 2ஆம் நரசிம்மவர்மன். தமிழ்நாட்டில் உழவர் சந்தையை அறிமுகப்படுத்தியவர் மு. கருணாநிதி. 96வது வினா, வீராணத்திலிருந்து சென்னைக்கு குடிநீர் கொண்டு வர வீராணம் திட்டத்தை துவங்கிய முதல்வர் மு. கருணாநிதி. 97வது வினா, எமரால்டு அணை அமைந்துள்ள மாவட்டம் ஊட்டி. தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரன். தமிழக அரசு சின்னமாக விளங்குவது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம். உலக தமிழ் செம்மொழி மாநாடு எந்த நகரில் நடைபெற்றது? கோயம்புத்தூர். தமிழ்நாட்டில் NH-47 நெடுஞ்சாலை சேலம் முதல் கன்னியாகுமரி வரை செல்கிறது. 102வது வினா, கணியன் பூங்குன்றனார் விருது அறிவியல் தமிழ் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் வெளிவரும் தமிழ் மென்பொருளுக்காக வழங்கப்படுகிறது. 103வது வினா,
உதயகிரி கோட்டை அமைந்துள்ள இடம் கன்னியாகுமரி. உதயகிரி கோட்டை கன்னியாகுமரி. சாத்தனூர் அணைக்கட்டு தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. 105வது வினா, இந்தியாவிலேயே முதலாக அரசு ஊழியர்களுக்கு காப்பீடு திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு. சென்னைக்கு குடிநீர் கொண்டு வர பூண்டி நீர்த்தேக்கத்தை திட்டமிட்டவர் சத்தியமூர்த்தி. தொல்பொருளியலின் புதையல் நகரம் புதுக்கோட்டை. தொல்பொருளியலின் புதையல் நகரம் புதுக்கோட்டை. கீழை நாடுகளின் ஏதென்ஸ் மதுரை. கீழை நாடுகளின் ஏதென்ஸ் மதுரை. கல்லில் கவிதை மாமல்லபுரம். கல்லில் கவிதை மாமல்லபுரம். 110வது வினா, தூங்கா நகரம் மதுரை. தூங்கா நகரம் மதுரை. மலை வாழிடங்களின் இளவரசி கொடைக்கானல். மலைகளின் இளவரசி வால்பாறை. மலைகளின் இளவரசி வால்பாறை. தமிழ்நாட்டின் முதல் இருப்பு பாதை ராயபுரம் முதல் வாலாஜா வரை. ஆண்டு பாருங்க 1856. ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொலைநோக்கி மையம் எங்கே இருக்குன்னா வைனுபாய் தொலைநோக்கி மையம் காவனூர். தமிழகத்தில் உள்ள மிக நீளமான பாலம் இந்திரா காந்தி பாலம். தமிழகத்தில் மிக நீளமான பாலம் இந்திரா காந்தி பாலம். தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்ட முதல் பேசும் படம் காளிதாஸ். தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்ட முதல் பேசும் படம் காளிதாஸ். 117வது வினா, இந்திய நூலகவியலின் தந்தை சீர்காழி அரங்கநாதன். உலகின் முதலாவது மகளிர் பொறியியல் கல்லூரி பெரியார் மணியம்மை மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி வல்லம் தஞ்சாவூர். தமிழகத்தின் மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. தமிழகத்தின் மாநில மரம் பனைமரம். 121வது வினா, தமிழகத்தின் மாநில கனி பலா. தமிழகத்தின் மாநில மலர் செங்காந்தல். 123வது வினா, மக்கள் தொகையில் தமிழ்நாடு இந்தியாவில் மன்னிக்கவும் 6வது மாநிலம். மக்கள் தொகையில் 6வது மாநிலம். மக்கள் தொகை அடர்த்தியில் 12வது மாநிலம். அடுத்தது இந்தியாவின் நூல்கிண்ணம் தமிழ்நாடு. இந்தியாவின் நூல்கிண்ணம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பன்னாட்டு விமான நிலையம் அண்ணா விமான நிலையம் சென்னை. 126வது வினா, தமிழ்நாட்டில் அமைய உள்ள பசுமை விமான நிலையம் ஸ்ரீபெரும்புதூர். பரப்பளவு 4600 ஏக்கர். தமிழ்நாட்டில் உள்ள அஞ்சல் அலுவலகங்களின் எண்ணிக்கை 12115. கிழக்கின் ட்ராய் செஞ்சிக்கோட்டை. கிழக்கின் ட்ராய் செஞ்சிக்கோட்டை. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பாடியவர் யார்னா பாரதியார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பாடியவர் பாரதியார். ராஜாஜி அறிமுகப்படுத்திய கல்விமுறை குலக்கல்வி முறை எந்த ஆண்டு பாருங்க 1953. 131வது வினா, தமிழகத்தில் உள்ள கல்லூரிகளில் 1970ஆம் ஆண்டு தமிழ் பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. 132வது வினா, 1978ஆம் ஆண்டு தமிழகத்தில் 10+2+3 எனும் கல்வி முறை அமலுக்கு வந்தது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில். சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு கிபி 1857. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1929. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு கிபி 2009 செப்டம்பர் 30. நோபல் பரிசு பெற்ற முதல் தமிழர் சர் சி வி ராமன். ஆண்டு பாருங்க 1930. 137வது வினா, இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்த தமிழர் யாருன்னா ராஜாஜி. ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழர் அகிலன். ஆண்டு பாருங்க 1975. 139வது வினா, தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் யாருன்னா சிவாஜி கணேசன். ஆண்டு 1996. தமிழ்நாட்டின் முதல் பெண் நீதிபதி பத்மினி ஜேசுதுரை. தமிழ்நாட்டின் முதல் பெண் நீதிபதி பத்மினி ஜேசுதுரை. 141வது வினா, தமிழில் வெளிவந்த முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம். அது எழுதுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. 142வது வினா, தமிழ்நாட்டில் வெளியான முதல் நாளிதழ் மெதராஸ் மெயில். ஆண்டு முக்கியம் 1873. 143வது வினா, தமிழ்நாட்டில் வெளியான முதல் தமிழ் நாளிதழ் சுதேசமித்திரன். எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1891. தென்னிந்தியாவின் நுழைவாயில் சென்னை. தென்னிந்தியாவின் நுழைவாயில் சென்னை. தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி. தென்னிந்திய நுழைவாயில்னா சென்னை. தமிழ்நாட்டு நுழைவாயில்னா தூத்துக்குடி. தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க பூமி நாகப்பட்டினம். தமிழ்நாட்டின் சரித்திரம் உரையும் பூமி சிவகங்கை. தமிழ்நாட்டில் சரித்திரம் உரையும் பூமி சிவகங்கை. தமிழ்நாட்டின் புனித பூமி ராமநாதபுரம். தமிழ்நாட்டின் புனித பூமி ராமநாதபுரம். 149வது வினா, தென்னாட்டு கங்கை காவேரி. புவியியலாளர்களின் சொர்க்கம் சேலம். தமிழகத்தில் முதலாக பழைய கற்கால கருவிகளை
சென்னைக்கு அருகிலுள்ள பல்லவரத்தில் கண்டறிந்தவர் ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட். கிரேக்க எழுத்தாளரான மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகை என்ற நூல் தமிழ் அரசு பற்றி குறிப்பிடுகிறது. தமிழக வரலாற்றின் பொற்காலம் சங்க காலம். தமிழகத்தின் இருண்ட காலம் களப்பிரர் காலம். தமிழகத்தின் இருண்ட காலம் களப்பிரர் காலம். 155வது வினா. ஆகஸ்ட் 15, 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற போது தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். தமிழ்நாட்டின் மிதவாதத்தின் தந்தை சேலம் விஜயராகவாச்சாரி. தமிழ்நாட்டின் திலகர் வ.உ. சிதம்பரம். தமிழகத்தின் முதல் பெண் பதிப்பாளர் எஸ்.ஆர். கண்ணம்மாள். 159 வினா. 1955 எட்டயபுரத்தில் இலவச மதிய உணவு திட்டத்தை துவங்கியவர் யாருன்னா காமராஜர். 2006 பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தவர் யாருன்னா மு. கருணாநிதி. அப்போ ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள். 161வது வினா. திராவிட வேதம் நம்மாழ்வாரின் திருவாய்மொழி. திராவிட வேதம் நம்மாழ்வாரின் திருவாய்மொழி. நவீன தமிழ் சிறுகதைகளின் தந்தை வ.வே.சு. ஐயர். பாரதிதாசனுக்கு புரட்சிக்கவி என்ற பட்டத்தை வழங்கியவர் தந்தை பெரியார். முக்கியமானது, பாரதிதாசனுக்கு புரட்சிக்கவி என்ற பட்டத்தை வழங்கியவர் தந்தை பெரியார். தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் தந்தை பெரியார். தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் தந்தை பெரியார். இந்தியாவின் முதல் பெண் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். 166வது வினா பாருங்க. இந்தியாவின் ஏவுகணை மனிதன் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம். இந்தியாவின் ஏவுகணை மனிதன் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம். இளைய கலாம் மயில்சாமி அண்ணாதுரை. இளைய கலாம் மயில்சாமி அண்ணாதுரை. தனித்தமிழ் இசைக்காவலர் அண்ணாமலை செட்டியார். தனித்தமிழ் இசைக்காவலர் அண்ணாமலை செட்டியார். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ் பத்திரிகை உலகின் தந்தை ஜி. சுப்பிரமணிய ஐயர். தமிழ் பத்திரிகை உலகின் தந்தை ஜி. சுப்பிரமணிய ஐயர். 171வது வினா. தமிழ் நாடகத்தின் தந்தை பம்மல் சம்பந்த முதலியார். தமிழ் நாடகத்தின் தந்தை பம்மல் சம்பந்த முதலியார். ஆஸ்கார் விருது பெற்ற முதல் தமிழர் ஏ.ஆர். ரகுமான். தமிழ்நாடு மாநில பறவை மரகதப்புறா. தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகதப்புறா. தமிழ்நாட்டில் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1948. 175வது வினா. தமிழ்நாடு தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1949. தமிழ்நாடு தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1949. தமிழ்நாடு வன பாதுகாப்பு சட்டம் 1980. தமிழ்நாடு வன பாதுகாப்பு சட்டம் 1980. தமிழ்நாட்டில் காடுகள் குறைவாக உள்ள மாவட்டம் திருவாரூர். தமிழகத்தில் முதலில் உருவாக்கப்பட்ட சரணாலயம் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் ஆகும். தமிழகத்தின் மிகப்பெரிய பறவை சரணாலயம் மேல் செல்வனூர் கீழ் செல்வனூர் பறவை சரணாலயம். 180. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதலாவது உயிர்கோள காப்பகம் நீலகிரி உயிர்கோள காப்பகம். 181. தமிழகத்தின் மிகப்பெரிய உயிர்கோள காப்பகம் மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம். திருநங்கையரை 3ஆம் பாலினமாக அங்கீகரித்த முதல் மாநிலம் எதுனா தமிழ்நாடு. தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் காவிரி டெல்டா. தமிழ்நாட்டின் நெல் ஆராய்ச்சி நிறுவனம் ஆடுதுறை. தமிழ்நாட்டின் நெல் ஆராய்ச்சி நிறுவனம் ஆடுதுறை. தமிழ்நாட்டின் முதன்மையான பணப்பயிர் கரும்பு. தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரை நீளம் 1076 கிலோமீட்டர். 187வது வினா. தமிழ்நாட்டில் கிணற்று பாசன முறை மிக அதிக அளவில் பின்பற்றப்படுகிறது. தமிழ்நாட்டில் கிணற்று பாசன முறை அதிக அளவில் பின்பற்றப்படுகிறது. இந்தியாவில் 90% லிக்னைட் தமிழகத்திலிருந்து தான் கிடைக்கிறது. இந்தியாவில் 90% லிக்னைட் தமிழகத்திலிருந்து தான் கிடைக்கிறது. தமிழகத்தின் முதல் நீர்மின் திட்டம் பைக்காரா நீர்மின் திட்டம். தமிழகத்தின் முதல் அனல்மின் திட்டம் நெய்வேலி அனல்மின் திட்டம். தமிழகத்தின் முதல் கூட்டுறவுத்துறை திட்டம் ஜெயங்கொண்டம் அணுமின் நிலையம். தமிழகத்தின் முதல் அணுமின் நிலையம் கல்பாக்கம் அணுமின் நிலையம். ஜெட்ரோபா தாவரத்தை பயன்படுத்தி பயோடீசல் தயாரிக்க கொள்கையை வகுத்துள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு. 194வது வினா. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். தமிழ்நாட்டின் நெசவு பள்ளத்தாக்கு திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர். தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் கரூர். தெற்காசியாவின் டெட்ராய்ட் சென்னை. தமிழ்நாட்டின் வழியே செல்லும் தங்க நாற்கரை சாலை நீளம் 1232 கிலோமீட்டர்.
ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் சென்னை கோயம்பேடு. இந்தியாவின் 2வது பெரிய துறைமுகம் சென்னை துறைமுகம். முதலிடம் மும்பை துறைமுகம். தமிழ்நாட்டில் காஃபி அறிமுகப்படுத்தியவர் எம்.டி. காக்பர்ன். 202வது வினா பாருங்க. தமிழ்நாட்டு நூலக இயக்கத்தின் தந்தை டி.கே. அவிநாசி லிங்கம். தமிழகத்தின் முதல் கவர்னர் ஜார்ஜ் மெக்கார்ட்னி. தமிழகத்தின் முதல் கவர்னர் ஜார்ஜ் மெக்கார்ட்னி. தமிழ்நாட்டின் 38வது மாவட்டம் மயிலாடுதுறை. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த ஏரிகள் 39,202. தமிழ்நாடு வன பாதுகாப்பு சட்டம் 1980. தமிழ்நாட்டின் சிமெண்ட் சிட்டி அரியலூர். தமிழ்நாட்டின் சிமெண்ட் சிட்டி அரியலூர். 100% மின்மயமாக்கல் பெற்ற மாநிலம் தமிழகம். 209வது வினா. மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் தேனி. 210வது வினா. தமிழ் ஆட்சி மொழியான நாள் ஜனவரி 14, 1958. தமிழ் ஆட்சி மொழியான நாள் ஜனவரி 14, 1958. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 3ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்நாடு அப்படின்ற டாப்பிக்லேருந்து முக்கியமான 220 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம்.